எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது, ஃபிசிக்ஸ் ஏன் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு. அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். 11th ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் 12th வர்றது தான். ஃபிசிக்ஸில் எல்லா சாப்டர்ஸும் இன்டர்லிங்க் ஆகிருக்கும். ஏதோ ஒரு சாப்டர் ஒரு கான்செப்ட் புரியலன்னா அது ரிலேட் பண்ணி வர எல்லா சாப்டர்ஸுமே படிக்க முடியாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 11th மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்கிற சாப்டரில் படிக்கிற இந்த கான்செப்ட் 12th இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மோஷன் இன் பிளெயினில் வர இந்த டாபிக் 12th எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி சொல்லணுன்னா அதை விட டீட்டெயிலான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம 12th யூஸ் பண்ணுவோம். பட் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான், அந்த ஐடியாஸ் எல்லாம் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் 12th அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். அதே மாதிரி ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் வர ஒரு சிங்கிள் ஐடியா 12th ஆட்டம்ஸில் வரும். அதே மாதிரி மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ங்கிற சாப்டரில் இந்த ஏரியாவில் அதை ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 11th மல்டிபிள் ஏரியாஸில் இந்த ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். 11th படிக்கிற ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸுங்கிற 2 சாப்டரோட ஐடியாஸ் ஒரு 3 சாப்டரில் 12th இருக்கும். எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், வேவ் ஆப்டிக்ஸ், இந்த சாப்டரோட கம்ப்ளீட் எசன்ஸ் எங்கே இருக்குன்னா 11th வர இந்த 2 சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மர்ஜான டாபிக்ஸ் இருக்கும். அதனால தான் எங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12th தேவையான 11th இனிஷியலி நம்ம பேசிடுவோம். அண்ட் அதுக்கு தேவைப்படுற பேசிக் மேத்தமேட்டிக்ஸை நம்ம இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கப்புறம் 12th படித்தா 12th ஈஸியாக இருக்கும். அண்ட் 11th ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். 11th படிக்கிறவங்க கம்ப்ளீட்டாக 11th படிச்சுட்டு தான் வரணும். ஒரு டாபிக் கூட ஸ்கிப் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் படிக்கிற 50% ஆஃப் ஐடியாஸ் 12th படிக்கிறது அப்படியே 11th இருக்கும். அந்த பேஸ் 11th இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போய்க்கலாம். ஸோ இவங்களோட கோர்ஸ் ஒர்க்கை பற்றி டீட்டெயிலான ஐடியாஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட கோர்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.